According to God's sanctification, தேவனுடைய விருப்பப்படி நாம் செய்யும் பொழுது it will be blessed in our life. அது எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக காணப்படும். The child will be blessed, பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும். and the parents also will be blessed. மேலாக பெற்றோர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். So that only அதற்காகவே we are gathered நாங்கள் இங்கு ஒன்றாய் கூடி as a little crowd, ஒரு சின்ன கிரவுட் இருக்கின்றோம். so that அதனால we start with worship, அதனால நம்ம பாடல்களினாலும் துதிகளை நாம் ஆரம்பித்தோம். our God's presence. தேவனுடைய பிரசன்னத்தினால Now இப்பொழுது we can have a child dedication now. நாங்கள் பிள்ளைகள் ஒரு பிரதிஷ்டை இப்பொழுது Let நடக்கிறது. me ask Prabhu and his wife Ammu பிரதர் பிரபு அவருடைய வைஃப் அம்மு அவர்கள் முன்பாக வர வேண்டும். to come forward. முன்பாக வர வேண்டும். Let everybody clap your hands and எல்லோரும் கரங்களை தட்டி நம்ம ஆசீர்வாதங்களை வரவேற்போம். more. Prabhu, little louder. இது சத்தமா கேட்கவில்லை. ஒன்றும் கேட்கல. இன்னும் ஜோரமா, இன்னும் ஜோரா. This is the moment இந்த நேரத்திலும் we should be very happy, நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். not with sad face. துக்க முகத்தோடு நாம் இருக்கக்கூடாது. I can see all your teeth on your mouth. எங்களுடைய டீத் இருந்தால் நாம் பார்க்க வேண்டும். Hallelujah. கண்ணு தெரிய வேண்டும். ஆமென். Hallelujah. ஹalleluya. Let don't be like scaring on us. நீங்கள் பயத்தோடு பார்க்காதீர்கள். Let be a smile on your face. உங்களுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கட்டும். I'll finish very soon நான் சீக்கிரமாக முடித்துவிடுவேன், கோபித்துக் கொள்ள வேண்டாம். because time is getting very soon. ஏன்னா டைம் மேல போய் கொண்டிருக்கிறது. Why we make like this dedication service? எதற்காக நாங்கள் இவனமாக ஒரு ப்ரோகிராம் நடத்துகிறோம்? The Bible says that பைபிள் இவனமாக சொல்லுகிறது, God gives us children, தேவன் எங்களுக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார்கள். as He also மட்டுமல்லாமல் tells us எங்களுக்கு இவனமாக சொல்கிறார்கள் why He gives us children. எதற்காக பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? Because ஏனென்றால் there will be a அங்கு ஒரு godly seed on the earth, ஒரு தேவனுக்கு ஏற்பட்டதான ஒரு விதை இருக்கிறதான. so that only அதற்காகவே God gives children for us. தேவன் எங்களுக்காக குழந்தைகளை கொடுக்கப்படுகிறது. God is interested தேவன் மகிழ்ச்சி இருப்பதும் to make generations சந்ததிகளை உருவாக்கவும் that come through அது வருகின்ற ஒரு நோக்கம். through children. பிள்ளைகளாக வருகின்ற ஒரு சந்ததி. When you see in the Bible Genesis, வேதாகமத்தில் ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது God called Abraham தேவன் ஆபிரகாமை அழைத்தார். and He blessed with the children Isaac, அவனுக்கு பிள்ளைகளோடு ஆசீர்வதித்தார். அவருடைய பெயர் தான் ஐசாக். and He blessed with Jacob father. மேலாக அவன் ஜேக்கபுடைய தகப்பனாக ஆசீர்வதிக்கப்பட்டார். When God blessed தேவன் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது Abraham, ஆபிரகாம் ஆசீர்வதித்தார், Isaac ஐசாக்கை ஆசீர்வதித்தார், and Jacob also, மட்டுமல்லாமல் ஜேக்கப் அவர் ஆசீர்வதித்தார். He carried all the children and He blessed. அவர் எல்லா பிள்ளைகளை சுமந்து ஆசீர்வதித்தார். He didn't left any children of Abraham. ஒரு பிள்ளைகளை ஆண்டவர் விடவில்லை ஆபிரகாமின் சந்ததியிலே. So that only அதனால தான் it is very important. அது முக்கியமாக இருக்கிறது. God is to bless our children. தேவன் எங்களுடைய பிள்ளைகளை Hallelujah. ஹalleluya. Don't make noises. சத்தம் போடாதீர்கள். We cannot hear what we are preaching. ஏனென்றால் நாங்கள் பேசுவதை எங்களுக்கு நன்றாக கேட்காமல் போய்விடும். Hallelujah. ஹalleluya. But God ஆனால் தேவன் looked பார்த்தார், Abraham. ஆபிரகாமை நோக்கி பார்த்தார். Through him அவனால் He blessed whole world. அவனால உலகமே ஆசீர்வதிக்கப்பட்டது. We can see the children's. அநேக பிள்ளைகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். God is interested தேவன் மகிழ்ச்சியாக இருப்பதும் to make a generation to generation. சந்ததிகள் பின்பதாக சந்ததிகளை உருவாக்குவதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். When we don't get interested in making a generation, நாங்கள் சந்ததிகளை உருவாக்குவதில் நாங்கள் பிரியம் இல்லாது விட்டால், but God, ஆனால் தேவன் Jesus, இயேசுவானவர் He is interested அவர் பிரியப்படுகிறார்கள் to make a generation, சந்ததி உருவாக்கவும், to see grandchildren பேர பையன்களை பார்க்கவும், and great grandchildren. அந்த சந்ததி நெக்ஸ்ட் சந்ததி. That is the அது என்னவென்றால் whole point of God's creation. தேவனுக்குள் இருந்த ஒரு மிக பெரிதான நோக்கமாக இருக்கிறது. So through Him only, அவருக்குள்ளாகத்தான் through child only, God will bless